ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் கான்வாய் வாகனங்களில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் ஜேஇஇ தேர்வு தவறவிட்டதாக 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குற்றச்சாட்டியுள்ளனர். அதாவது விசாகப்பட்டினத்தின் வெண்டுர்த்தியில் உள்ள அயன் டிஜிட்டல் தேர்வு மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் ஜேஇஇ தேர்வை தவறவிட்டதாக கூறியுள்ளனர். இந்த தேர்வு மையத்தை சேர்ந்த மாணவர்கள் 2025 ஏப்ரல் 8ஆம் தேதி தேர்வு எழுதுவதற்காக விசாகப்பட்டினத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் கான்வாய் வாகனங்கள் சென்றுள்ளனர். இதனால் போலீசார் பொதுமக்கள் செல்லும் பாதையில் வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்தனர். இதனால் மாணவர்கள் ஜேஇஇ தேர்வு எழுத தாமதமாக சென்றுள்ளனர். இதனால் தேர்வு எழுத முடியாததாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வருத்தமடைந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படும் என்று கூறினர். இது குறித்து பேசிய மாணவரின் தாய் ஒருவர், நாங்கள் போக்குவரத்தில் சிக்கிக்கொண்டோம். துணை முதல்வர் பவன் கல்யாண் வாகனம் சென்று கொண்டிருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் எனது மகனின் எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளது என்றார். மற்றொரு மாணவரின் பெற்றோர், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான தேர்வை மறுபரிசீலனை செய்வது குறித்து பரிசீலிக்குமாறு துணை முதல்வரிடம் வேண்டுகோள் விடுத்தார். இவ்விவகாரம் அம்மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது.